உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட முதல் 30-40 செகண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்குறது நல்லது. என்னென்னா, இப்போ காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை காணான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தேடி போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு 2-3 நாள் கழித்து அதே பகுதியில் ஒரு நீளமான பாம்பை பார்க்குறாங்க. அந்த பாம்போட வயிறு நல்லா பெருசாக இருக்கவும் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்து அந்த பாம்பை அப்படியே கிழிச்சு பார்க்குறாங்க. யாரை தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மனுஷன் இறந்த நிலையில் இந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே இருக்கான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அதே பகுதியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை கேட்ட உடனே கண்டிப்பாக அது அனகோண்டாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நடந்த கதையே வேறு. என்னென்னா, இந்த மாதிரி மனுஷங்களை சாப்பிட்டது எல்லாமே மலைப்பாம்புகள், அதாவது பைத்தான்ஸ். இப்போ அனகோண்டாஸ் இந்த மாதிரி மனுஷங்களை சாப்பிட்ருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கான எந்த விதமான ரெக்கார்டுமே நம்மக்கிட்ட இல்லை. அப்போது அனகோண்டாஸை விட பைத்தான்ஸ் வந்து ரொம்ப பலசாலிகளா? இந்த கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இந்த அனகோண்டாஸ் எப்படி இவ்வளோ நீளமாக வளருது? ஏன்னா நாம் கண்டுபிடிச்ச வரைக்குமே 26 அடி, அதாவது 8 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான அனகோண்டாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இதை விட அதிகமாக வளரும், அதாவது 50-100 அடி நீளம் வரைக்கும் கூட அதுங்க வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இதுங்க இவ்வளோ நீளமாக வளருது? நிஜமாலே அனகோண்டாஸால் இவ்வளோ நீளமாக வளர முடியுமா? நிஜமாலே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் சொல்கிற மாதிரி அனகோண்டாஸ் மனிதர்களை சாப்பிடுமா? இது போக இந்த அனகோண்டாஸை பற்றினா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அனகோண்டாஸோட மலைப்பாம்புகள் பலசாலிகளா அப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அனகோண்டாஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ அனகோண்டாஸை பற்றி நிறைய படங்கள் வந்துருச்சு, நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனகோண்டாஸை பற்றின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா 2024 தான் அனகோண்டாவில் ஒரு புது இனத்தையே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் 5 ஸ்பீசிஸ், அதாவது 5 சிற்றினங்கள் இருக்குது. நார்தன் கிரீன் அனகோண்டா, சதர்ன் கிரீன் அனகோண்டா, டார்க் ஸ்பாட்டட் அனகோண்டா, எல்லோ அனகோண்டா, அதுக்கப்புறம் பொலிவியன் அனகோண்டா, இந்த மாதிரி 5 இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல நார்தன் கிரீன் அனகோண்டா, இந்த இனத்தை தான் 2024 தான் புதுசாக கண்டுபிடிச்சதா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பாம்புகளை அவங்க நிறைய தடவை பார்த்துருக்காங்க தான். ஆனால் பார்த்தப்போலாம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சதர்ன் கிரீன் அனகோண்டான்னு சொன்னேன்ல, நார்தன் கிரீன் அனகோண்டா, சதர்ன் கிரீன் அனகோண்டா ரெண்டுமே சேர்ந்து ஒரே இனம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா 2022 இந்த கிரீன் அனகோண்டாவில் ஒன்று பிடிச்சி அதோடைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இது ரெண்டும் வேறு வேறு இனமாக இருக்குது. அதாவது அவங்களுடைய உடம்புல இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிங்கிறது 5.5% இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வேறு வேறு இனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வேறு வேறு இனமாக பிரித்து அவங்க அறிவிக்கிறாங்க. எப்போ 5.5% ஜெனட்டிக் டைவர்சிட்டிலாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நாம இருக்கோம், சிம்பன்சி இருக்குது, ரெண்டுமே பார்க்குறதுக்கே எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தால் கூட ரெண்டு இனத்துக்குமான அந்த மரபணு ரீதியான வேறுபாடுகள்ங்கிறது வெறும் 2% தான். ஆனால் அதுவே இந்த அனகோண்டாஸில் எடுத்து பார்த்தோம்னா நார்தன் கிரீன் அனகோண்டாஸ்க்கும் சதர்ன் கிரீன் அனகோண்டாஸ்க்கும் அந்த வித்தியாசங்கிறது 5.5% இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோவுக்கும் இந்த ரெண்டு இனங்களுமே பக்கத்து பக்கத்தில் நிறைய இடங்களில் வாழுது. இப்படி பக்கத்து பக்கத்தில் வாழ்ந்தாலும் எதனால இதுக்கு ரெண்டுக்குமே இவ்வளோ மாறுபாடுகள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகளில் தான் எதனால இந்த மாதிரி ஒரு மாறுபாடு நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும். இந்த ஆராய்ச்சின்னு நடக்க இப்போ 2024 சொன்ன மாதிரியே மறுபடியும் புது சிற்றினத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது நமக்கு போக போக தான் தெரியும். சரி, இப்போ அனகோண்டாவை பற்றின அடுத்த முக்கியமான விஷயம், அதுங்க குட்டிகளை உருவாக்கக்கூடிய முறை. இப்போ பொதுவாக பாம்பு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து பாம்பு முட்டை தானே போடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70%க்கும் அதிகமான பாம்புகள் முட்டை போட்டு அதுலேருந்து குட்டிகள் எடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளதாக தான் இருக்குது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 30% ஒரு பாலூட்டி மாதிரி வயிற்றுக்குள்ளேயே அதை வச்சு வளர்த்து தகுந்த காலம் வந்ததுக்கப்புறம் அதை ஈன்றெடுக்கும். நம்ம அனகோண்டாவை பொறுத்த வரைக்கும் அது இந்த 30% தான் வருது. அதாவது அது முட்டை போடாமல் வயிற்றுக்குள்ளேயே அந்த குட்டிகளை வச்சு நல்லா வளர்த்து தகுந்த காலம் வந்ததுக்கப்புறம் அதை மொத்தமாக ஈன்றெடுக்குது. இப்படி இது வயிற்றுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது ஒரு 6-7 மாதம் வரைக்கும் நடக்கும். அந்த காலகட்டம் முழுக்கவே அது எதுவுமே சாப்பிடாம பட்னியாக தான் இருக்கும். இதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தான் அதுக்கு வந்து உள்ள போயிட்டே இருக்கும். அதே மாதிரி குட்டிகளுக்குமே இதோட உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் போய் சேரும். வேறு வழியே இல்லை, சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது மட்டும் எப்பயாவது அந்த அம்மா வந்து போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் தகுந்த காலம் வந்ததுக்கப்புறமா அதிகபட்சமாக 40 குட்டிகள் வரைக்கும் கூட ஒரு தாய் அனகோண்டாவால் ஈன்றெடுக்க முடியும். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த தாய் வந்து அந்த குட்டிகள் அப்படியே பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீ யாரோ நான் யாரோ போய் உன் வேலையை பார்த்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து தனியாக போய் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த தவளைகள் அந்த மீன் குஞ்சுகள் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஈன்றெடுக்குதுல, ஈன்றெடுக்கும் போது எல்லா குட்டிகளுமே நல்லா இருக்காது. சில நேரங்களில் வந்து கருமுட்டை வளராமலே இருக்கும். அந்த கருமுட்டை எல்லாமே இந்த தாயை அப்படியே சாப்பிட்ரும். ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்கக்கூடிய அனகோண்டா குட்டியை கூட அது சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பிறந்து வர அந்த குட்டி
குட்டிகள் பிறக்கும் போது அதிகபட்சமாக ஒரு 200 கிராம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக தானே போய் உணவு தேடி சாப்பிடணும். அப்படி சாப்பிட அது எங்கே இருக்குது, தப்பிச்சு பிழைக்குதா இல்லையா இப்படிங்கிறத பொறுத்து அதோடைய வாழ்நாள் காலங்கிறத அதிகரிக்கும். இப்போ காட்டிலேயே வாழக்கூடிய அந்த அனகோண்டாஸ் எடுத்து பார்க்கும்போது அது அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 வயசு வரைக்குமே வாழுது. அதுவே கூண்டிலே வச்சு வாழக்கூடிய அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா, அதனால அது ஒரு 20 வருஷம் வரைக்கும் கூட வாழுது. இப்போ குட்டியில் வந்து மீன்கள், தவளைகள் இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றது வளர அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட உணவையுமே மாற்றிக்குது. அந்த பகுதியில் கேப்பிபரா, அதாவது வந்து ஒரு முயலுக்கும் ஒரு பீவருக்கும் சேர்ந்த கலவை மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும். அதை தான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடும். அப்படியே சாப்பிட்டு வளர அதோட சைஸ் கூடிக்கிட்டே இருக்கும்ல, அப்போ அதோட வாயில எதெல்லாம் முழுங்க முடியுதோ அதை எல்லாத்தையும் கூட சாப்பிடும். நிறைய நேரங்களில் முதலைகளை சாப்பிட்றத கூட பார்த்துருக்காங்க. இப்போ அனகோண்டாஸை பற்றி நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, அனகோண்டாஸ்க்கு விஷம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த இரையை நல்லா சுற்றி வளைச்சு அதுக்கப்புறம் தான் அதை கொன்று அதுக்கப்புறம் தான் முழுங்கும். இப்போ சுற்றி வளைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, அப்படி சுற்றி வளைக்கும் போது அந்த இரையோட எலும்புகள் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகும் தான். ஆனால் அதனால அதுக்காக மட்டுமே அது இறந்து போகாது. இங்கே முக்கியமாக அந்த இரையோட ரத்த ஓட்டம் தடைபடும். அதனால ஆக்சிஜன் சரியாக எல்லா இடங்களுக்கும் போய் சேராது. முக்கியமான உறுப்புகளுக்கு போய் சேராமல் போகிறதுனால கொஞ்ச நேரத்திலே ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி ஏற்பட்டு அது உடனே இறந்து போயிடும். அதுக்கப்புறமா மெதுவாக அதோட வாயை திறந்து அதை மொத்தமாக அதோட வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிடும். அதோட வயிற்றுக்குள்ளே நல்ல அசிடிக்கான திரவங்கள் நிறைய இருக்குது. அதோட pH வெறும் 1.5 அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அசிடிக்கான திரவங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால எதை முழுங்கினாலும் சரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அப்படி செரிமானம் ஆகிற வரைக்கும் அது எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல அப்படியே இருந்துக்கும். அதுக்கப்புறம் அது மொத்தமாக செரிமானம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் மற்ற இரைகளை தேடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கும். அனகோண்டாஸை பற்றின இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எப்படி இவ்வளோ பெரிய உயிரினத்தை கூட அது முழுங்கிடுது. ஏன்னா முதலையை சாப்பிடுது, பெரிய சைஸ் பன்றியை சாப்பிடுது, இது எல்லாத்தையும் எப்படி அதோட வாய்க்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அதோடைய தாடைகள் தான். இப்போ நம்ம தாடையை பொறுத்த வரைக்கும் இந்த கீழ் தாடை மட்டும்தான் மேலே கீழே அது அசையும். இதுக்கான ஜாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே ஸ்டிஃபாக தான் இருக்கும். மற்ற இடங்கள் எதுவுமே அசையுமான்னு கேட்டால் அசையாது. அதுவே அனகோண்டாஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இங்கே கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த இடமுமே நல்ல எலாஸ்டிக்கான லிகமெண்ட்ஸால தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால அதோடைய வாயை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் போதே நல்லா பெருசாக ஓப்பன் பண்ண முடியும். இது போக நம்மளுடைய கீழ்த்தடை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரே ஒரு தடை தான். இந்த தடையை வந்து இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி அசைக்க முடியும்னா முடியாது. ஆனால் அதுவே அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தடையை ஒவ்வொரு பக்கத்தையுமே வேற மாதிரி அதால் அசைக்க முடியும். இது போக மேல் தடையுமே அதால் அசைச்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால எவ்வளோ பெரிய உணவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முதல்ல வாய்க்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறமா இந்த மேல் தடையையும் கீழ்த்தடையும் டைட் பண்ணி லூஸ் பண்ணி மெதுவாக அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறது மூலமாக தான் அந்த அனகோண்டாஸ் எவ்வளோ பெரிய உணவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முழுங்கிடுது. இது போக தாடையை தாண்டி அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தசைகளுமே நல்லா எலாஸ்டிக்காக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த உணவு தாடையை தாண்டி உள்ளே போகிறப்பமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ ரொம்ப பெரிய இரையை சாப்பிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட தசைகளுமே லூஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ இந்த இரையை முழுங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே சும்மா தானே கிடக்கும். அந்த சமயத்தில் அந்த லூஸான தசைகளுமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்றதுக்காகவே பண்ணுறது மூலமாக தான் நிறைய உணவு அதுங்களால் எடுத்துக்க முடியுது. அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸும் அப்படியே பெருசாகிட்டே போகுது. இந்த சைஸ் பெருசாகிறதுல தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா அமேசான் காடுகளில் வாழக்கூடிய அந்த லோக்கல் மக்கள் இது சைஸில் நல்லா பெருசாகவே வளரும், நீங்கள் நினைக்கிறதோட பெருசாக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த சைஸில் இருக்கக்கூடிய பாம்புகள் நமக்கு தென்படவும் இல்லை. ஆராய்ச்சிகளோட முடிவில் அவ்வளோ பெருசாக வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. இதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல லோக்கல் மக்கள் இந்த அனகோண்டாஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அமேசான் காட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசு. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரே நம்பிக்கை ஒன்று இருக்குது. அப்படின்னா அவங்க அனகோண்டா பாம்புகளை ஒரு தெய்வம் மாதிரி வழிபடுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு நதியை எடுத்துங்க, அந்த நதி போகக்கூடிய அந்த வடிவத்தை எடுத்து பாருங்கள், நல்லா வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி அனகோண்டா பாம்பு நீங்கள் வளைஞ்சு இருக்கும் போது அதோடைய வடிவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு தான் அவங்க இது நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. அப்படி நம்புறதோட நீட்சியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அனகோண்டா பாம்புகள் தான் மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏதுவான சூழலை நம்ம முத காட்டி கொடுத்துச்சு. அது போக நமக்கு தேவையான பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, மொழி என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், நம்ம எப்படி வாழணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அனகோண்டா பாம்புகளுடைய அந்த மூதாதையர்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சுங்க. அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. இது போக மொழியுமே ஒவ்வொரு பழங்குடி இனத்துக்குமே வேற மாதிரி இருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற பேருமே வச்சிருக்காங்க. சுக்குரி, சுக்குர்ஜி, ஜிபோயா இந்த மாதிரியான பேர் வந்து வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து யாக்கு மாமா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்காங்க. இந்த பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த யாக்கு மாமா அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நீர்களின் தாய் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஏன் இந்த பேரை வச்சிருக்காங்கன்னா, நீர்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஆதியாக இந்த அனகோண்டாஸ் தான் இருந்திருக்கு. அதோடைய உருவாக்கம், அதோடைய வளர்ச்சி இது எல்லாத்தையுமே அந்த காலத்தில் இந்த அனகோண்டாஸ் தான் சரியாக பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இந்த நீர்நிலையில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களும் சரி, அந்த நீர்நிலையை ஒட்டி வாழக்கூடிய அந்த மக்களுடைய பாதுகாப்பையும் சரி, இந்த அனகோண்டாஸ் தான் இப்போ வரைக்குமே தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. இது போக அனகோண்டாஸோட நீளத்தை பற்றி அவங்க சொல்லும் போது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு 30 அடி 40 அடி இருக்கக்கூடிய அனகோண்டாஸ் எல்லாமே கூட அந்த காலத்துலேருந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனகோண்டாஸ் மனிதர்களையும் சாப்பிடும், நாங்களும் அதை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பழங்குடி மக்களும் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இவங்க சொல்கிறதா இருக்குது. இப்போ அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி அது போக
போக அந்த பாம்புகள் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ 2024 நார்தர்ன் கிரீன் அனகோண்டா அப்படின்னு ஒரு சிற்றினத்தை கண்டுபிடிச்சதா சொன்னாங்கல்ல, அதுங்க தான் இருக்கிறதுலே மிக நீளமான அனகோண்டாஸாக வளருது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயுமே 2024 அந்த சமயத்தில் தான் 26 அடி, அதாவது 8 மீட்டர் நீளத்துக்கான ஒரு அனகோண்டாவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது போக வேற ஏதாவது 8 மீட்டருக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ சராசரியாக ஒரு அனகோண்டா அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு 5லேருந்து 6 மீட்டர் வரைக்கும் தான் அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீளமான அனகோண்டாஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா எப்பயாவது தான் ஒரு 7 மீட்டர் அளவுக்கான அனகோண்டாஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா 1959 வாக்குல கர்னல் ரெமி வேன் லியர்டே அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா அவங்க ஆப்பிரிக்காவுக்கு ஏதோ மிஷன் சம்பந்தமா போயிருக்காங்க. அந்த சமயத்தில் காங்கோவில் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் வழியா அவங்க திரும்ப அவங்களோட ஏர் பேஸுக்கு வராங்க. அப்படி வரும்போது கீழே ஒரு மிக நீளமான ஒரு பாம்பை பார்த்ததா அவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு நீளம் அப்படின்னு சொல்றாருன்னா 50 அடி நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அதோட தலையோடைய அந்த வித்து மட்டுமே கிட்டத்தட்ட 2 அடி அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக நீளமான ஒரு பாம்பு தான். இதை பார்த்த உடனே எங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, மறுபடியும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை அதே பகுதியில் நாங்கள் திரும்ப போயிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த பாம்பை எங்களை நோட்டீஸ் பண்ணி எங்களை தாக்குற மாதிரி கீழேருந்து அதோடைய தலையையும் அதோடைய உடம்பையும் அப்படியே தூக்கிட்டு எங்ககிட்ட வந்துச்சு. ஒருவேளை நாங்கள் இன்னும் கீழே போயிருந்தோம்னா கண்டிப்பாக அதை எங்களை தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அதை நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ வரைக்குமே நம்ம இன்டர்நெட்டில் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அது இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை ஸ்வாலஜிஸ்ட் பெரிய அளவில் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்த மிக நீளமான பாம்புகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2 பாம்புகளை சொல்கிறாங்க. ஒன்று டைட்டனோபா, இன்னொன்று வாசுகி இண்டிகஸ். ஏன்னா இது 2தோடைய தொல்பொருள் லட்சங்கள் தான் மிக நீள சைஸ்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் இந்த வாசுகி இண்டிகஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இந்தியாவிலே அதுக்கான தொல்பொருள் லட்சங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதனால தான் வாசுகி அப்படிங்கிற அந்த பேரையும் வச்சிருக்காங்க. இப்போ இது 2 எவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40லேருந்து 50 அடி நீளம் வரைக்கும் 2மே வளர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எச்சங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. ஆனால் இதில் விஷயம் என்னன்னா இதுங்க இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 50 மில்லியன், அதாவது 4.5லேருந்து 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதுங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 45லேருந்து 50 மில்லியன் ஆண்டுகளுங்கிறது அந்த காலகட்டத்தில் இந்த சுற்றுச்சூழலே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த சுற்றுச்சூழல் இந்த வாயுக்களுடைய எண்ணிக்கை வேற மாதிரி இருந்துச்சு, அதோடைய அளவுகள் வேற மாதிரி இருந்துச்சு, அப்போ அதுங்களுக்கு கிடைச்ச உணவு வேற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய உயிரினங்கள் சைஸில் பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம டைனோசர் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அது சைஸில் பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த டைட்டனோபாவும் சரி இந்த வாசுகி இண்டிகஸும் சரி சைஸில் பெருசாக ஆயிருக்கணும். ஆனால் அதுவே இப்போ அந்த சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அது இல்லை. அதனால் அந்த மாதிரி அதுங்க பெருசாக வளர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி அதுங்க பெருசாக வளர்றதுக்கான தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாலஜிஸ்ட் இந்த குறிப்பிட்ட ஃபோட்டோவை மட்டும் வச்சு இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ கடைசி விஷயத்துக்கு வருவோம். அனகோண்டாஸால் நிஜமாலே மனிதர்களை விழுங்க முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி கேஸ் நமக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் அதுவே பைத்தான்ஸ் முழுங்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போது அனகோண்டாஸை விட பைத்தான்ஸ் தான் பலசாலிகளா? இந்த விஷயத்துக்கான பதில் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அமேசானில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் சொல்லக்கூடிய கதைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த அனகோண்டாஸ் மனிதர்களை சாப்பிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் ரெக்கார்டான கேசஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் இது வரைக்கும் எப்பயுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் பைத்தான்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 கேசஸ் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் மட்டுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வீடியோவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த பைத்தானில் எந்த பைத்தான் வந்து மனிதர்களை சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. இதுதான் சைஸில் மிக நீளமாக வளரக்கூடிய ஒரு பைத்தான் இனமாக இருக்கு. அந்த பைத்தான்ஸ் தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தோனேஷியாவில் அந்த 2-3 கேசஸ்க்கு காரணமாகவும் இருந்திருக்கு. அப்போ அனகோண்டாஸோட மலைப்பாம்புகள் தான் பலசாலிகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விதத்தில் தான் நம்ம பதில் கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா 2த்தையும் சண்டை போட வச்சு அதில் எது ஜெயிக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனால் 2மே இயற்கையான சூழலில் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா 2மே வாழக்கூடிய சூழல், அதுவுமே இயற்கையான சூழலில் அதுங்க எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அதுலேயும் ரொம்ப குறிப்பாக அமேசான் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது அதிகமாக வாழும். அதுவே பைத்தான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது இயற்கையாகவே பிறந்து வாழக்கூடிய சூழல் அப்படின்னா இந்த தென் அமெரிக்க கண்டத்தை தவிர மற்ற எல்லா கண்டங்கள்லையுமே அதால் இயற்கையாகவே பிறந்து வாழ முடியும். அந்த மாதிரி தான் 2தோடைய பிறப்புமே அமைஞ்சிருக்கு. இது போக அதோடைய வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது தண்ணி தர 2லையுமே வாழும்னாலும் கூட அது இந்த சகதியாக இருக்கக்கூடிய இடம், தண்ணியாக இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரியான இடங்கள் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணும். ஆனால் அதுவே பைத்தான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே 2 இடத்துலையும் வாழும் தான். ஆனால் அதுங்க வந்து தரைப்பகுதியும் ரொம்ப குறிப்பாக இந்த மரங்களுக்கு மேலே இந்த மாதிரியான இடங்களை தான் அதுங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணும். இப்படி 2க்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் 2மே ஒற்றுமையாக இருக்குது. என்னன்னா சாப்பாடை சாப்பிட்ற அந்த முறை. என்னன்னா 2மே ஒரு இரையை பிடிச்சிச்சுன்னா அதை நல்லா சுற்றி வளைச்சி அதை அப்படியே நல்லா நசுக்கி அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வர வச்சு அதை சாகடிச்சு அதுக்கப்புறமா மொத்தமாக முழுங்கி அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்படியே கிடக்கும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு போய் அடுத்த இரையை எடுத்து சாப்பிடும். இது 2க்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ 2க்குமான அந்த சைஸில் என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2லையுமே 8 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பாம்புகளை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுவாக நம்ம வந்து இந்த அனகோண்டாஸ் இந்த பைத்தான்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணும்போது
பார்க்கும்போது அதிகமாக பார்க்கக்கூடிய சைஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 6.5 மீட்டர் வரைக்கும் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்காங்க. அதுவே பைத்தான்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பைத்தான்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க. அப்போ சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பைத்தான்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே எப்பயுமே பார்க்க முடியுது. அதுவே நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, பல்காக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அனகோண்டாஸ் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு தன்னோட சைஸை வந்து நீளத்தை விட இந்த சைஸ் பெருசாகிறது, அதோடைய பலம், இந்த மாதிரியான விஷயங்கள் இது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறதுனால இதோடைய அந்த பல்காக இருக்கக்கூடிய எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அனகோண்டாவாக தான் இருக்குது. மற்றபடி மிக நீளமான அனகோண்டாஸ், அதாவது லோக்கல் மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50 அடியோ இல்லைனா 100 அடி இருக்கக்கூடிய அனகோண்டாஸை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறத விட ரெக்கார்ட் பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்பமண்டல காடு அப்படிங்கிறதுனால இந்த வெக்கையாக இருக்கிறது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண போகிறவங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு காடு தான். அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம அமேசானில் ஒரு 60% வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் 40% நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருக்குது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அனகோண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஷையானது, அதாவது கொஞ்சம் மறைஞ்சே இருக்க தான் ஆசைப்படும், தண்ணிக்குள்ளே இருக்க தான் ஆசைப்படும். இந்த மாதிரி அதை பார்க்குறதே ரொம்ப ஈஸி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். இப்போ 2024 தான் ஒரு புது ஸ்பீசிஸே கண்டுபிடிச்சிட்டோம் அனகோண்டால அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ஆராய்ச்சியே இருக்குது. இப்போது அந்த 8 மீட்டர் நீளத்துக்கான ஒரு பாம்பை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுவுமே ஒரு ஆராய்ச்சியாளர் தண்ணிக்குள்ளே போகும்போது அவர் அதை பார்த்துருக்காரு. ஒருவேளை அவர் தண்ணிக்குள்ளே போகலை அப்படின்னா 8 மீட்டர் நீளத்துக்கு அனகோண்டா இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அது இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா 4 ஸ்பீசிஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அந்த அனகோண்டாவை பற்றின ஆராய்ச்சிங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக நடக்க நம்ம உள்ளே போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்ம ஃபுல்லாக இன்னும் போய் ஆராய்ச்சி பண்ணாமலே இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் ஃபியூச்சரில் என்ன டெக்னாலஜிலாம் நல்லா வளருது, நம்மளால் அமேசான் காடுகள் இன்னும் நிறைய அதிகமாக ஆய்வு பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அனகோண்டாஸோட ஒரிஜினலான சைஸ் என்ன, இந்த அனகோண்டாஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அதில் கடைசியாக கைலாய மலையை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கைலாய மலையில் என்ன, அதுவும் சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இந்து மதத்தில் நம்புறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதையும் தாண்டி அந்த மலையை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் சொல்லப்படுது. என்னென்னா அங்கே டைம் ரிலேஷன் நடக்குது, அதாவது அந்த மலைக்கு போனாங்கன்னா சீக்கிரமே வயசாகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த இடத்துல மேக்னெட்டிக் காம்பஸே வேலை செய்யாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மலையை ஒட்டி உங்களுக்கு ஏரோப்ளைன்ஸ் எதுவுமே பறக்கிறதே கிடையாது. இது போக சைனா அரசாங்கம் வந்து இந்த மலை மேலே ஏறதுக்கு தடை விதிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மலைக்கு கீழே 2 பெரிய ஏரி இருக்குது. அதில் ஒன்று உப்பு தண்ணி ஏரியாவும் இன்னொன்று நல்ல தண்ணி ஏரியாவும் இருக்குது. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 ஏரி எப்படி ஒன்று உப்பு தண்ணியாகவும் இன்னும் நல்ல தண்ணியாகவும் இருக்க முடியும்? இந்த மாதிரி இந்த கைலாய மலையை சுற்றி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய மர்மங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் என்னென்ன, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.